ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, இப்ப உள்ள காலத்துல இந்த சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் வந்து, அதாவது 2K கிட்ஸ் பொண்ணுங்கள்லாம் வந்து தான் அதி புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில போய் பப்ளிக்ல சில பேட்டிகள்லாம் கொடுக்குது. அதுலயும் காதலை பத்தியும் பெஸ்டிய பத்தியும் தனக்கு வரப்போற பசங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பத்தியும் வந்து தெளிவா கொடுக்குதுன்ட்டு மென்டல் தனமா லூசு தனமா கிறுக்கு தனமா கொடுத்துட்டு இருக்க. அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த கீழே இருக்க லைக் பட்டனை ஒரு தட்டு மட்டும் தட்டி விட்டுருங்க. இப்ப இருக்க ஜெனரேஷன்ல நீங்க லவ்ங்கிற விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அதை சொல்லுங்க. அப்படி அது என்னது லவ் இல்லாம அது என்னது? அதான் லவ்வா பண்றது. போவான், ஓகே, டெகோட்ட பெட்ரூமுக்கு போவான், போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வெளியே வருவான். இதெல்லாம் லவ்வா? லவ்னா என்னடா? ரூம் போடுறது. ஏன் ஜாதி ராஜா, நீ ஏன் ஜாதி? ஆடி பாவி, நீ இந்த பார்த்தா இப்பதான் ஸ்கூல் முடிச்ச பொண்ணு மாதிரி தான் தெரியுது. ஆனா அது பாருங்க, லவ்வ பத்தி எவ்வளவு புரியல் பாருங்க. லவ்னா ரூம்குள்ள போறதான். வா பழகு, காசு செலவு பண்ணு, காலையே போ, அவள்தான். ஆமா, இந்த பொண்ணெல்லாம் எப்படி வீட்டுக்குள்ளதான் வளர்த்தாங்களா இல்ல வெளியில 24 ஹவர்ஸ் ரோட்ல தான் சுத்துமா? நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? நான் பண்ணிருக்கேனா? லவ்வா பண்ணிருக்கேன். என் லவ்ல சீப்பா இருக்கும். ஆனா நம்ம லவ்ல வேணாம். கணக்கே லவ் பண்ணிருக்கேன். லவ்லாம் என்னடா சீப்பான லவ்ங்கற? இப்ப நான் பண்ண லவ்ல கணக்கே இல்லங்கறா. லவ்னா உன்னை பொறுத்தவரை என்னது அத சொல்லு. லவ்னா எனக்கு பொறுத்தவரைக்கும் கல்யாணம் பண்ணுமா, அன்னைக்கே லவ் பண்ணி அன்னைக்கே கல்யாணம் பண்ணணும். ஓ, லவ்னா அன்னைக்கே லவ் பண்ணி அன்னைக்கே கல்யாணம் பண்ணி அன்னைக்கே நைட் எல்லாம் முடிச்சிடணும், அதான் உன்னை பொறுத்தவரை லவ். அப்படிதானே சொல்ல வர? உனக்கு லவ் பண்ணி பிரேக்கப் ஏதாவது ஆயிருக்கா? பையன் செத்துருக்கான் நான் லவ் பண்ணி. தூக்கு மாட்டி செத்து. ஓ, தூக்கு மாட்டி செத்து போயிட்டானா? பிற ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தானா பிற தூக்கு மாட்டி மட்டுமா சாப்பிடுவான்? கூட முன்னாடி நினைப்பேன், ஏன்டா இந்த லவ்வையும் பண்ணி தற்கொலை பண்ணிட்டு சாவறீங்க. உங்ககிட்ட மாட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாவறதோட அப்படி ஒரேடியா போய் சேருது எவ்வளவு மேல் போல இருக்கே. போற லாரியில விழுந்தாலாம் செத்து போயிருப்பானுங்க. நான் நிறைய பேர் ஏமாத்திருக்கேன். அரை வேக்காடா இந்த பொண்ணெல்லாம் பேசிட்டு இருக்கு. சின்ன வயசுல எதையாவது கொடுத்து காலி பண்ணிருக்கலாம். என்ன பொறுத்தவரை அதான் தோணுது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, வா பழகு, காசு செலவு பண்ணு, காலையே போ, அவள்தான். தன்னை லவ் பண்ண ஒருத்தன் வந்து தூக்கு மாட்டு செத்து போயிட்டான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா சொல்லுது. தூக்கு மாட்டி செத்துறாள். இதுனா அப்படின்னா என்ன நினைப்புல இந்த பொண்ணெல்லாம் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து சத்தியமா எனக்கு புரியல. எனக்கு எவன் மேலே நம்பிக்கை இல்லை. நான் யாரையும் நம்பவே மாட்டேன். நோ ட்ரஸ்ட் ஒன். எவனையுமே நம்பாது, நம்பவே மாட்டேன். இதுக்கு மேல இந்த பொண்ணோட வீடியோ பார்த்தேன்னா நான் மென்டல் ஆயிருவேன், நான் பைத்தியம் ஆயிருவேன். அதனால அடுத்த வீடியோ போயிடலாம். Khadija. Which is the one word you would say in your classroom as well as in bedroom? Please kneel down. Please kneel down. Khadija. எப்படி இருக்கு பாருங்க, புரியுது? அது சந்தோஷமா சொல்லி பாருங்க. உன்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னம்னா, ஒரே விஷயத்த பையன் கிளாஸ் ரூம்லயும் பண்ணணும் பெட்ரூம்லயும் பண்ணா எந்த விஷயத்த பண்ண வைப்பீங்க அப்படின்னு கேட்டோம்னா நீல் டவுன் போட சொல்லுச்சு. கிளாஸ் ரூம்ல ஓகே பனிஷ்மெண்ட்டுக்கு, பெட்ரூம்ல என்ன பண்ணுவான்? எவ்வளவு தெளிவா எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இப்ப உள்ள பொண்ணுங்கள்லாம் இருக்கு. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்குங்க. மொபைல் கையில வந்துருச்சுல, எல்லாமே வந்து பிராக்டிகலாவும் இப்ப இனிமேல் செஞ்சு பார்த்தலாம் அப்படின்ட்டு எல்லாமே தெளிவா இருக்குதா. What is the minimum salary of a guy that whom you want to date? என்னால தினம் வெளியே எங்கேயாவது சாப்பிட கூப்பிட்டு போனா எனக்கு போதும். இந்த பொண்ணை டேட் பண்ணணும்னா சாப்பிட கூட்டு போனா மட்டும் போதுமாங்க. எவ்வளவு சம்பளம் வாங்குறதுலாம் எனக்கு முக்கியம் இல்ல. என்ன வெளில கூட்டு போறியா, எனக்கு வேணுங்கிறத வாங்கி கொடு, உன் கூட நான் வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இதுவும் நல்ல புரிதலோட தாங்க இருக்குதுங்க. பொண்ணுங்க வந்து இவங்கிட்ட வேற எதுவும் கதைக்கு வேலைக்கு ஆகாது, நல்லா வாங்கி தின்னுட்டு நம்ம எஸ் ஆயிரலாம் அப்படிங்கிற மனப்பான்மையோட தான் இருக்கு. இதனாலும் பரவாயில்ல. இதுக்கு அடுத்த ஒரு பொண்ணு ஒன்னு சொல்லும் பாருங்க, அதை பார்த்து அப்படியே டோட்டலா ஷாக் ஆயிருவோம் பாருங்க. நான் சொன்னேன் எல்லாமே இருக்கு. நான் சொல்றேன் போட்ட Dress கூட வேணாம், Dress போடாம கூட அந்த நான் பாத்துப்பேன். பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? அந்த பொண்ணு கூட என்ன கருது, சாப்பிடறதுக்கு வாங்கி கொடுத்தா போதும். இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எல்லாமே என்கிட்ட இருக்கு, நீ வந்தா மட்டும் போதும். சில டைம் ட்ரெஸ்ஸோட வா, இல்லைன்னா ட்ரெஸ் இல்லாம வா, சரியா? வந்தா நான் எல்லாம் பாத்துக்கிறேன். அப்படா பொண்ணுங்களுக்கு எதிர்பார்ப்பு பசங்கிட்ட சரியான சரக்கு இருந்ததுன்னா ஃப்ரீயா கூட போகலாம் அப்படிங்கறத இந்த பொண்ணு வந்து தெளிவா சொல்லுதுங்க. பாப்பா இப்ப உள்ள ஜெனரேஷன்ல பொண்ணுங்க எவ்வளவு தெளிவா இருக்கு. பசங்க தாங்க வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு இருக்காங்க, பொண்ணுங்க பிராங்கா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஒரு क्वेश्चन ஒன்னு கேட்டிருக்காரு. பிரியா சப்பிட்டீங்களா? அது சப்பிட்டீங்களா இல்லடா, சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா? கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சா? சரியா? அவன் சப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. அதுவும் புரிஞ்சுக்கிட்டு அது தப்பான வேடம் சொல்லி சாப்பிட்டீங்களா. ஓகேவா? அதுக்கும் நல்ல பிரெயின். ஆக்சுவலா வந்து எனக்கு பொண்ணுங்க கூட பேசுறது பழகுறதுன்னா அவ்வளவு வரவே வராது. அது இப்ப நான் நிக்கிறேன் அப்படின்னா என்ன சுத்தி பசங்க சரௌண்டிங் அந்த மாதிரி இருந்தா நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப ஜாலியா, பசங்க கூடனா ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப ஜாலியா இருப்பாங்களாம். ரொம்ப
பாசமா இருப்பாங்க. பொண்ணுங்களை நம்புறதை விட நான் பசங்களை ரொம்பவே நம்புவேன். ஸோ எனக்கு அதனால பொண்ணுங்களோட பசங்களை தான் அதிகமா நம்புவோம். எவ்வளவு ஒரு பசங்களை புரிஞ்சுக்கிட்டு இருந்த பொண்ணுனா இப்படி பேசும். உண்மையிலே வந்து பொண்ணுங்க இந்த காலத்துல உள்ள பொண்ணுங்க பசங்களை பத்தி நல்ல புரிதல்ல இருக்காங்க. உன்கிட்ட சரக்கு இருக்கா, நீ செலவு கூட பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், எல்லாமே நான் உழைச்சு கஞ்சி ஊத்துறேன், நீ உன்கிட்ட வேலையை மட்டும் பாரு. அதாவது ஜாப்ப சொல்றேன், மத்த வேலையை நீங்க நினைச்சீங்கன்னா நான் பொறுப்பாக முடியாதுங்க அப்படிங்கறதாங்க இருக்கு. இதுல எந்த பொண்ணு சொன்னது உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.